Hello my dear friends and cuties, welcome to இன்னைக்கு என்ன ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம சோயா சங்க் 65 எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்படி லைட்டாக பபிள்ஸ் வரும்போதே அதில் சோயா சங்க்ஸ் போட போகிறேன். நான் வந்து 1 கப் கிட்ட சோயா சங்க்ஸ் எனக்கு எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக தாங்க எடுத்துருக்கேன், நீங்கள் பெருசாக கூட எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டினதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் நார்மலான வாட்டர் ஊற்றிக்கோங்க. இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா நான் சேர்த்துருக்கேன். கார்ன்ஃப்ளோர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் 65 மசாலா, எந்த பிராண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 65 மசாலா வந்து ஈஸியாக இப்போ கடையில் கிடைக்கிறது தான். கூடவே 1/2 ஸ்பூன் கிட்ட கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதை வந்து நம்ம தயிர் ஊற்றி பிசைய போகிறோங்க. தண்ணி நம்ம இதில் கொஞ்சம் கூட சேர்க்க போகிறது கிடையாது, தயிர் ஊற்றி மட்டும்தான் பிசைய போகிறோம். இப்போது நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். நான் வீடியோக்காக ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் எதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து முழுக்க ஆப்ஷனலுங்க. இப்போது நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுருந்த இந்த சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு இந்த மசாலாக்குள்ளார போட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப்புங்க. புழிஞ்சு தான் போடணும், உள்ளே சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இப்போது இது ஃபுல்லாத்தையும் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது ஃபுல்லாத்தையும் நான் வடித்து எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நம்ம புழிஞ்ச தண்ணி எவ்வளோ இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம இந்த மசாலாவில் போட்டு சோயா சங்க்ஸ் வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிரட்டி விட்டுக்கணுங்க. இது வந்து நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ லாக்டவுன் நம்ம போயிட்டுருக்கு இல்லையா, அதனால் இப்போ வந்து சிக்கன் எல்லாம் வந்து கடையெல்லாம் கிடையாது. அதனால நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கும். இப்போது இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப எண்ணெய் ஊற்றிடாதீங்க, ரொம்ப கொஞ்சமாகவே ஊற்றுங்க. அந்த சோயா சங்க்ஸ் முக்கால்வாசி முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும். இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஏன்னா வந்து நம்ம போட்டிருக்க மசாலா மட்டும்தான் வந்து இதில் நல்லா வந்து வேகணும். மற்றபடி உள்ளே வந்து நல்லாவே வெந்திருக்கும். ஏன்னா நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்ததால் நல்லா வெந்தும் இருக்கும், கூட நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக சுடு தண்ணியில் போட்டு தான் நம்ம இதை செய்யணும், இல்லைன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது இதை ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன், அதில் நான் இதை வச்சுக்க போகிறேன். இதே மாதிரி எல்லா சோயா சங்க்ஸையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி எக் ரைஸ் கூட இந்த சோயா சங்க்ஸ் வந்து சர்வ் பண்ண போகிறேன். எக் ரைஸ் வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு.